கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரிச் ப்ரோட்டீன் இருக்க ஒரு மசாலா பிரெட் ஆம்லேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். என்னடா இந்த கப் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இப்போ தான் என் குழந்தைக்கு வந்து பன்னீர் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அதுலேயே நமக்கும் சேர்த்து இதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அதுலேயே வந்து நான் இதை கலக்கியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்காக வந்து ஒரு 2 எக்கு வந்து எடுத்து அதை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, இல்லை லேட்டாக நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டோம், குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு தரது, இல்லை நமக்கே பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கும் போது இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். தென் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே ஹெல்தியும் கூட. குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ மசாலா எக் ஆம்லேட்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக வந்து இப்போ கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், தென் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, தென் கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பூன்லேயே இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது விஸ்க் இருந்தாலுமே நல்லா வந்து நம்ம ஆம்லேட்க்கு எப்படி வந்து பீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மார்னிங் டைமில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. எப்போவுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட்டை வந்து நம்ம மார்னிங் டைமில் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வந்து நான் வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சு இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரை வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா வந்து தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம வந்து கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக நம்ம வந்து பரப்பி ஊற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுங்க. இப்போ தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து இங்கே ஒரு மல்டிகிரெயின் ப்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மைதா ப்ரெட் எடுக்கிறது வந்து நல்லதில்லை உடம்புக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வீட் ப்ரெட்டோ இல்லை மல்டிகிரெயின் ப்ரெட்டோ எடுக்கிறப்போ வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து மல்டிகிரெயின் ப்ரெட்டு. உங்கள்கிட்ட வீட் ப்ரெட் இருந்தால் வீட் ப்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து மைனஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மைனஸ் வந்து வச்சு ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். தென் இன்னொரு ப்ரெட்டில் இன்னொரு சைடில் வந்து உங்கள்கிட்ட சாஸ் இருந்துச்சுன்னா சாஸ் வந்து யூஸ் பண்ணி தடவி விட்டுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, க்ரீன் சட்னி மாதிரி செஞ்சு அதையும் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி சாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சாஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு மைனஸ் ஒரு பக்கம் தடவி விட்டுட்டு தென் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து அதில் வந்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட்டு மேலே வந்து அந்த ஆம்லேட் வந்து மேலே இப்படி போகிற மாதிரி நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் வந்து ப்ரெட்டு மேலே வந்து படுற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஒரு ப்ரெட்டை வந்து இன்னொரு ப்ரெட்டு மேலே வந்து நம்ம கமுத்தி இப்படி வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம். சென்டராக வச்சுட்டு இப்படி வந்து நம்ம அழுத்தி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த சீஸெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பார்க்கும்போதே நல்லா டெம்டிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அடுத்த சைடும் வேக விட்டு நம்ம எடுத்துட்டால் சூப்பரான மசாலா பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.